வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். கர்மம் என்றால் என்ன? அதை பற்றி ஸ்ரீ அன்னையின் நூலில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? அந்த பதிவை நாம் பார்க்கலாம் வாங்க. சுய அபிவிருத்தியும் ஆர்வமும் நமது கர்ம பலனை வெல்லும் ஆற்றலை நமக்கு தருகின்றது. கற்றல் நன்று, ஆக வேண்டிய அதுவாக ஆதல் அதனினும் நன்று. கடவுள் மனிதனை சரியான வழியில் நடத்துகின்றான். மனிதனோ தன்னை தவறான வழியில் செலுத்துகின்றான். உயர் இயற்கை அவனுடையது. கீழியல்பில் தடுமாற்றங்களையும் அக்கறையுடனும் கவனித்து கொண்டிருக்கின்றது. இந்த சிக்கலிலும் முரண்பாட்டிலும் இருந்து நாம் தப்பித்து சுய ஒருமையை அடைய வேண்டும். அந்த நிலையில்தான் தெளிவான அறிவும் தவறில்லாத செய்கையும் சாத்தியம். வாழ்க்கையில ஒரே பாதுகாப்பு நமது கழித்த காலத்தை சார்ந்த தவறுகளின் விளைவுகளிலிருந்து தப்ப ஒரே வழி இறைவனது சந்நித்தியத்துடன் உணர்வுள்ள ஐக்கியத்திற்கு இட்டுச் செல்லும். அபிவிருத்தியிலே நற்பயனிற்கு ஒரே வழிகாட்டி நமது ஜீவனுடையது, மற்றெல்லாம் ஜீவன்களுடையது. உண்மையை உயிர்கள் பால் இரக்கம் இருப்பது நன்று. ஆனால் உனது இரக்கத்திற்கு நீ அடிமையானால் அது நன்றன்று. கடவுளை தவிர வேறெதற்கும் அவனுடைய மிக பிரகாசமுள்ள வேத தூதர்களுக்கு கூட அடிமையாகாதே. உண்மையின்படி வாழ விரும்புவோருக்கு ஒரே வழிதான் உண்டு. இறைவனது சந்நித்தியத்தை உணர்ந்து அதன் இச்சைப்படி மட்டுமே வாழ்தல். தீமையிலிருந்து துன்பத்திலிருந்து தப்பிக்க எப்பொழுதும் சாந்தியினுள் ஒளியிலும் மகிழ்ச்சியிலும் இருக்க இது ஒன்றே வழி. பேரின்பமே மனிதனுக்கு கடவுள் வைத்திருக்கும் குறிக்கோள். இந்த பரம நன்மையை எல்லா மனிதருக்கும் முற்றிலுமாக பகிர்ந்தளிக்கும்படி முதலில் நீ அதை பெறு. தனக்கென்று மட்டும் ஒருவன் ஒன்றை ஈட்டும் பொழுது அவன் அதை ஸ்வர்க்கம் என்றும் புண்ணியம் என்றும் சொல்லிக் கொண்டாலும் அவன் தவறாகவே ஈட்டுகிறான். மனிதனுக்கு பேரின்பத்தை பெறும் உரிமை உண்டு. ஏனெனில் அவன் அதற்காகவே படைக்கப்பட்டுள்ளான். ஆனால் எந்த தன்னல இயக்கமும் இந்த பேரின்பத்திற்கு நேர் எதிரானதாகும். ஆகவே நீ அதை உனக்காக மட்டுமே நாடினால் அதை உன்பால் இழுப்பதற்கு பதில் அதை உன்னிடத்திலிருந்து புறத்திலே செய்வாய். உன்னை மறந்து விடும் பொழுது, உன்னை கொடுக்கும் பொழுது பதிலுக்கு எதையும் வேண்டாத போது அந்த பேரின்பம் எல்லோரும் மீதும் ஒளி வீசும்படி அதோடு நீ கலந்து விடும்போது நீ நீங்காத சாந்தியும் மகிழ்ச்சியும் பெறுவாய். தன்னை மறப்பதற்கு தன்னை கொடுப்பதற்கும் உள்ள வேறுபாடு என்ன? தன்னை மறத்தல் சிறிதேனும் அகங்காரம் இல்லாததன் விளைவாக வரும் ஒரு செயலற்ற நிலையாக மட்டுமே இருக்கலாம். தன்னை கொடுத்தல் அது இறைவனை நோக்கியதாக இருக்கும்போதே அது முழு மதிப்புடையதாயிற்று. செயலாற்றல் கொண்ட இயக்கம் மிக தூய நிலையிலும் மிக உயர்ந்த வடிவிலும் உள்ள அன்பு அதில் அடங்கும். இறைவனுக்கு தன்னை முழுமையாக கொடுத்தலே இருக்கையில் உண்மையான நோக்கமாகும். எனது அறியாமையின் சினத்தை தகைச்சான்றதாகவும் பழி வாங்குவதை பெருமிதம் உடையதாகவும் கருதியிருந்தேன். ஆனால் இப்பொழுது வெஞ்சன கொண்ட கவனிக்கும் போதே மிக நேர்த்தியாக ஒரு குழந்தை மிக நயமாக சினம் கொள்வதை காண்கின்றேன். அது எனக்கு வேடிக்கையாகவும் மகிழ்ச்சியூட்டுவதாகவும் இருந்தது. ஆற்றல் தகை சான்றதே. அது சினத்தை ஒன்றே விட்டபோது அழிவு பெருமிதம் உடையது.
ஆனால் அது பழிக்கு பழி வாங்கும் எண்ணத்திலிருந்து தோன்றும் போது அது இழிந்ததாகின்றது. இவற்றையெல்லாம் விட்டுவிடு. அவை கீழ்ப்படியினுள் உள்ள மனிதர்களை சார்ந்தவை. சினமும் பழிக்கு பழி வாங்கும் குணமும் கீழ்ப்படியில் உள்ள மனிதர்களை நேற்றைய மனிதர்களை சார்ந்தவை, நாளைய மனிதர்களை சார்ந்ததை அல்ல. கவிகள் மரணத்தையும் புற இன்னல்களையும் பெரிதுபடுத்துகிறார்கள். ஆனால் ஆன்மாவின் தோல்விகளே துன்பக் கதைகள் தெய்வத்தன்மை நோக்கி வெற்றிகரமாக உயர்ந்து செல்வதே ஒன்றே வீரகாவியம். ஆன்மாவை கண்டுபிடித்து அதன் தர்மத்தின்படி வாழ தவறிவிடுவ ஒன்றே உண்மையாகவே மிகவும் வருந்தத்தக்கது. அதற்காக மனிதன் வருத்தப்படுவதில்லை. உண்மையில் தனது ஆன்மாவை சைத்திய புருஷனை உணர்ந்து வாழ்வில் முற்றிலும் அதனால் வழி நடத்தப்படாமல் இருத்தல் ஒன்றே உண்மையாகவே மிகவும் வருந்தத்தக்கது. தனது ஆன்மாவை கண்டுபிடித்து அதன் தர்மப்படி வாழ்வதற்கு முன் இறக்கப் போவதையே உண்மையான தோல்வி. உண்மையான வீர காவியம், உண்மையான புகழ் தன்னில் இறைவனை கண்டுபிடித்து அவனுடைய சட்டப்படி வாழ்தலே. இதயத்தை உடலையும் பாதிக்கும் இடர்களெல்லாம் சிறு சிறு குழந்தைகள் தங்களுடைய சிறு துயரங்களுக்காகவே தங்களுடைய உடைந்து போன விளையாட்டு சாமான்களுடன் அழுவது போன்றவை. உள்ளுர நகைத்துக்கொள், ஆனால் குழந்தைக்கு ஆறுதல் கூற முடியாது. அவர்களுடைய விளையாட்டில் கலந்து கொள்ளவும் செய். மனித உணர்வு குறுகியதாக இருப்பதாலே இறைவனது உணர்வுக்கு பொது பரிணாமத்தின் இயக்கத்தால் மட்டுமே இருக்கும் நிகழ்ச்சிகளே அது துன்பக்கதையாக்கி விடுகிறது. ஆனால் அதை நீ உணர்ந்த போதிலும் இன்னும் அஞ்ஞானத்தின் பிடியில் சிக்கி வேதனைப்படுபவர்கள் மீது ஆழ்ந்த அனுதாபம் கொள்ள வேண்டும். எல்லா மேதாவிகளிடத்திலும் ஏதோ ஒன்று இயல்பு மீறியதால் விசித்திரமாக இருக்கும். ஏன் இருக்கக்கூடாது? ஏனெனில் மேதாவி பிறப்பே இயல்பு மீறியது தான். மனிதனுடைய வழக்கமான மையத்திலிருந்து விலகியது தான். மேதை மனித வார்ப்படத்தில் சிறைப்பட்டிருக்கும் தெய்வத்தை விடுவிக்க இயற்கை செய்யும் முதல் முயற்சியாகும். அந்த முயற்சியின் வார்ப்பட பழுது படத்தான் செய்யும் கீறல்கள் இவ்வளவு குறைவாகவும் அற்பமாயும் இருப்பதுதான் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். ஒரு மனிதன் இறைவனை உணர்ந்து அவனுடைய ஐக்கியப்படும் போது சாதாரண மனிதர்களை பார்வையின் அவன் இயல்பு கடந்தவனாகவும் தோன்றுகின்றான். ஏனெனில் சாதாரண மனித இயற்கைக்குரிய பலவீனங்கள் அவனிடம் இராது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவனுடைய அந்த அனுபூதி காரணமாகவே பெருமை எடுத்து கொள்ளும் பழக்கம் அவனை விட்டு போய்விடும். அதனால் பிறருடைய கெட்ட எண்ணத்திற்கு உண்ணாகாமல் இருக்க முடியும். சில சமயங்களில் இயற்கை தன்னுடைய சொந்த எதிர்ப்பின் மீதே கடுச்சினம் கொள்கிறது. அப்பொழுது தெய்வீக அக வெளிச்சியை விடுவிக்கும் பொருட்டு மூளைக்கு ஊறு செய்து விடுகின்றது. ஏனெனில் இந்த முயற்சியின் சராசரி தூள முலையின் சமநிலையை அதன் பிரதான எதிரி. அப்படிப்பட்டவர்களின் பைத்தியக்காரத்தனத்தை பொருட்படுத்தாதே. அவர்களுடைய தெய்வீக அகவெழுச்சியினால் பயனடைந்து கொள். உண்மையாகவே பூரண நம்பிக்கையினால் வரும் அமைதியான புன்னகையுடன் எல்லாவற்றையும் பார்ப்பதே அறிவுடைமை ஆகும். ஏனெனில் அவனுடைய இப்போதைய உணர்வை கொண்டு மனிதனால் பரமநாதனின் நோக்கத்தை புரிந்து கொள்ளுதல் மிகவும் அரிது. இதனுடைய தொடர் நாளை பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.